ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ்னா ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டேன்னு. ஸோ ஃபுட்பாலை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. பட் இந்த அனிமே பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒருவேளை நான் எதையாச்சும் தப்பாக சொன்னோம்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமையில் சின்ன விஷயங்களை கூட ஓவராக பில்டப் பண்ணி தான் சொல்லுவாங்க. நானும் அந்த லெவலுக்கு சீனோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 2. கோல் கீப்பர், டிஃபெண்டர், மிட் ரேஞ்ச் ஷூட்டர் இவங்களை கூட கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் உண்மையான ஒரு ஸ்ட்ரைக்கரை இன்டென்ஸ் சாக்கர் மேட்ச்ல தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஈகோ சொல்றான். ஜப்பானோட ஃபுட்பால் டீம் வந்துட்டு திரும்பவும் வேர்ல்ட் கப்ல தோத்து போறாங்க. சோ ஜாப்பனீஸ் ஃபுட்பால் யூனியன் டீமை காமிக்கிறாங்க. நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் தோத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆண்ட்ரிங்கிற நியூ மெம்பர் கேட்கவும் அதோட அட்வைசர் வந்துட்டு நாங்க ஜஸ்ட் அவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பணம் வருது, அதுவே போதும்னு சொல்லவும் உங்களோட திங்கிங் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஜப்பானோட வேர்ல்ட் கப்பை வின் பண்ணவே முடியல. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியாபாரமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பா நம்ம வின் பண்ணி ஆகணும்னு வா சொல்லவும் நீங்க சொல்ற அந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயர் கிரியேட் ஆவானா அப்படின்னு அட்வைசர் கேட்கவும் ஜப்பான வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க வைக்கிற ஆளை கிரியேட் பண்ண முடியும்னா அது இவன் ஒருத்தனால தான் முடியும். ஜின்பாச்சி ஈகோ அப்படின்னு வா சொல்றா. இசுகி என்ன பண்றீங்க, என்னதான் நடக்குதுன்னு ரியோனஸ்கே கேட்கவும் ஒரு செகண்ட் என் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. சாரி நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீ தோத்துட்ட ரியோஸ்கே, கீரா லாக் ஆஃப் அப்படின்னு ஈகோ சொல்லவும் இது மடத்தனமா இருக்குது. இந்த ஒரு சாதாரண டாக் மேட்ச் வந்து என் கரியரையே ஸ்பாயில் பண்ணுதா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நேஷனலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், இந்த ரெண்டு பேரை விட எனக்கு டேலண்ட் அதிகமாவே இருக்கு. ஒரு சிம்பிள் டாக் கேம்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கவும் ப்ளூ லாக்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. உன்னை சுத்தி பாரு, இந்த ரூம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. பெனல்டி ஏரியாவோட சைஸ்க்கு தான் இருக்கு அப்படின்னு ஈகோ சொல்லவும் ஆனா டாக் மேட்ச்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஒரு ஸ்ட்ரைக்கரா பால நீ அந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருக்கணும். அதே நேரத்துல கிக் பண்றதா இருந்தா பெர்ஃபெக்ட்டா அந்த ஏரியாக்குள்ள கிக் பண்ணிருக்கணும். நீங்க சொல்லுவா நான் 2 மினிட்ஸ்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கறான். 90 மினிட் மேட்ச்ல ஒரு பிளேயர் கிட்ட பால் எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா? அந்த 2 மினிட்ஸ் 17 செகண்ட்ஸ் தான். ஈஸிக்கு மேல கிக் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு செகண்ட் டைம் இருந்துச்சு. நீ இகராஷி மேல கிக் பண்ணிருக்கலாம், ஆனா அதுக்கு பதில் நீ பயந்து ஓடிட்ட, விட்டு கொடுத்துட்ட. ஒரு ரியல் சாக்கர் மேட்ச்ல விசில் அடிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பால நீ டச் பண்ணியே ஆகணும். பாச்சரா கிக் பண்ணப்போ ஈஸிக்கு கிட்ட போகாம நீ பால கிக் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கு பதில் நீ பயந்து ஓடுன, விட்டு கொடுத்துட்ட. நீ உண்மையான ஸ்ட்ரைக்கர் கிடையாது. பாஷிரா ஈசகி கிட்ட இருந்து பால பறிச்சுட்டு போனா. ஈசகி வீக் பிளேயர் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கான பிளேயரை ஏம் பண்ணா. அவங்கள மாதிரி ஈகோயிஸ்ட் தான் நான் தேடுற ஆளுங்க, அவங்களால தான் ஸ்ட்ரைக்கர் ஆக முடியும். ஆனா நீ அவங்க கிட்ட இருந்து தோத்து பயந்து ஓடி போன லாக் ஆஃப் லூசர் அப்படின்னு ஈகோ சொல்லவும் என் கரியர் முடிஞ்சுதா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஹீரோ ஈசகி மேல அவன் சமக்கடுப்பாகிறான். என் கனவுகளை நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். நான் அவனோட கரியரையே என் பண்ணிட்டேன். அந்த ஒரு செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த எக்ஸைட்மெண்டான ஃபீல் நான் ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன் இதுக்கான பதில் அவனுக்கு தெரியும். ஹே நீ எதுக்காக என்கிட்ட பால பாஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் ஈகோ சொன்ன மாதிரி ரிசல்ட் தான் இங்க மேட்டர். நீ அடிப்பேன்னு எனக்கு தெரியும், அதான் உன்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு பாஷிரா சொல்றான். எல்லாம் ரொம்ப ஓவர்னு இகராஷி சொல்லுவோம். ஆமா இது ஓவர் தான். ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் நீங்க பாராட்டுறீங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் வாழ்வா சாவா போராட்டமா தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரைக்கரா இது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஈகோவை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களால எவால்வோ ஆக முடியும். நீங்க எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. இங்க இருக்கிற 11 பேர் தான் இதுக்கப்புறம் உங்களோட டீம்மேட்ஸ், அதே நேரத்துல உங்களோட எதிரியோ கூட அப்படின்னு ஈகோ சொல்றான். 3 நாளா இப்போ எல்லாருமே இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட பிசிக்கல் அபிலிட்டி அவங்க டெஸ்ட் பண்றாங்க. என்ன உங்களால ஸ்பீடா ஓட முடியும் அப்படின்னு ஜிங்கோ கேட்கறான். ஈஸிக்கு இந்த தண்ணி குடின்னு சொல்லவோ தேங்க்ஸ் கோவான் நம்ம ஹீரோ குடிக்கிறான். அந்த கோவான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரொம்பவே ஹைட்டா ஜம்ப் பண்றான். அவனோட ஜம்பிங் சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே மீல்ஸ் ஒண்ணுதான், பட் ஸ்பெஷல் டிஷ் மட்டும் வேற வேற. நம்ம ஹீரோக்கு நாட்டோ, இக்கராஷிக்கு அதோடவும் கம்மியான பிக்கிள்டு ராடிஷ், ஆனா மத்த ஹை ரேங்க் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே டேஸ்டான ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. அப்ப அதுல ஒருத்தனோட சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு இன்னொருத்தவ எடுத்துட்டு போகுவோம். அச்சோ நம்மளோட எடுக்க போறான் இக்கராஷி பயப்படுவோம். நம்மளதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இக்கராஷி நம்ம ஹீரோ தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான். நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. எல்லாரும் என்னோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நான் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது என்ன உனக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு பாஷிரா அங்க வந்து நிக்கிறான். அம்மா நீ பால எதுக்காக என்கிட்ட பாஸ் பண்ண? ஒரு வேளை நான் அவனை அட்டாக் பண்ணாம விட்டுருந்தோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அவனை அட்டாக் பண்ணுவேன்னு தெரியும், ஏன்னா எனக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. பாஷிரா நேஷனல் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு ஒருத்தன் கேட்கும்போது இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான், மான்ஸ்டருக்கு அது பிடிக்காது அப்படின்னு பால அவனை கிக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி வந்து ஒருத்தன் அவனோட சட்டையை பிடிச்சு எடுத்து அவனோட பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் தான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு கை கொடுக்குது. நான் சாக்கர் விளையாடும் போது அந்த மான்ஸ்டர் என்கிட்ட பேசும் அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டர் எனக்கு எப்பவும் எப்படி கோல் போடுறதுன்னு சொல்லும், ஆனா அந்த மான்ஸ்டர் உன் கூட விளையாடும் போது என்ன சொன்னுச்சுன்னா பாலை ஈஸிக்கு கிட்ட பாஸ் பண்ணு, அதுதான் என்கிட்ட சொன்னுச்சு. என்ன உனக்குள்ளேயும் அந்த மான்ஸ்டர் இருக்கு, அது எனக்கு தெரியல, ஆனா அந்த டைம் நீ அந்த பாலை கிக் பண்ணும்போது உனக்குள்ள இருந்த மான்ஸ்டர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் சொல்றதுக்கு இருக்குத்தனமா இருந்தாலும் அந்த டைம்ல நானும் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களுக்குள்ளயுமே அந்த மான்ஸ்டர் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா அந்த மாதிரி மான்ஸ்டர் இருக்கிற ஆளுங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன். நான் இங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா நான் ஒன்ன மீட் பண்ணிருக்கேன் ஈசகி அப்படின்னு பாஷிரா சொல்லவும்
சொல்ற மாதிரியே எனக்குள்ள மான்ஸ்டர் இருந்தா நான் என்னோட பவரை கரெக்டா யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். உன் கண்ணில் இப்ப நான் அதை பாக்குறேன் அப்படின்னு பாஷிரா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் உங்க ரேங்க் செக் பண்ணி பாருங்க. உங்க ரேங்கிங் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஈஸிகி நான் 300ல இருந்து முன்னேறி இப்போ 275க்கு வந்திருக்கேன். அட நீ கூட 274ல இருக்கியே, எப்போ என்னை விட நீ ஒரு ரேங்க் கூட இருக்கிறப்பா அப்படின்னு நிகராஷி சொல்றான். ஹலோ என்னோட டைமண்ட் சென்டர் இந்த இடத்துல மொத்தமா 5 பில்டிங் இருக்கு. 5 பில்டிங்லயும் 5 டீம் இருக்கு. அதுல B to C வரைக்கும் ஒவ்வொருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை பொறுத்து தான் அவங்க B to C வரைக்கும் ரேங்க் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒருத்தர ஒவ்வொரு டீம்ல இருந்து எலிமினேட் பண்ணோம். சோ 25 மெம்பர்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க நீங்க சொல்லவும் பேலன்ஸ் இருக்கிற 275 மெம்பர்ல இப்போ நான் லாஸ்ட் ரேங்க் தானா அப்படின்னு நிகராஷி நினைக்கிறேன். பில்டிங் B to C வரை இருக்கு. நீங்க தான் Zங்கிறதுனால பில்டிங் 5லயே லோவஸ்ட் ரேங்க் மெம்பர்ஸ் நீங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லவும் அங்கதான் அங்க இருக்கிறதுலயே லோவஸ்ட் ரேங்கா நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே டாப் கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கிங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக போராடுங்க. ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல பில்டிங் 5ஓட 5 டீமுக்கு தான் மேட்ச் அப்படின்னு நீங்க சொல்றான். சாய் ஈட்டஷி ஜீனியஸ் மிட்ஃபீல்டர் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ல கலந்துக்கிடுவீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்டர்வியூர் கேட்கவும் அவனுங்க காலில் விழுந்து கேட்டாலும் கண்டிப்பா நான் கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அந்த சாய் ஈட்டஷி சொல்லவும் எதுக்காக சார் அப்படின்னு நம்ம கேட்கறான். நான் தப்பான நாட்டில் வந்து பிறந்துட்டேன். ஜப்பான்ல இருக்கிற எந்த பிளேயருமே நான் பால பாஸ் பண்ற லெவலுக்கு வத்தியானவன் இல்ல. ஜப்பான் நேஷனல் டீம் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு போறான். இன்டர்வியூல எப்படி பேசினா உங்க ரெப்டேஷன் பாதிக்கும் PA சொல்லவும் ஜப்பான் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் வீசா எக்ஸ்பயர் ஆனதுனால தான் நான் அந்த கண்ட்ரிக்கே திரும்ப வந்தேன். என்னது ஜப்பான் ஃபுட்பால் யூனியன் இன்டர்வியூ வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நின்று வெயிட் பண்ணி பாக்குறேன். சோ இதுதான் எங்க ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த அட்வைசர் சொல்றாரு. ஆனா இந்த மெத்தட்ல யங் ஸ்டூடெண்ட்ஸோட கரியரை ஸ்பாயில் பண்றீங்களேன்னு கேட்க பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு இன்னொருத்தன் கேட்கறான். அது வந்து வெல் நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கோம் நம்ம சமாளிக்கவும். ஆமா அந்த பசங்க கரியரை ஸ்டாப் பண்ணா என்ன, ஹிஸ்டாரிக் இவென்ட்டான ஜப்பானோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்றதுக்கு இந்த சாக்ரிஃபைஸ்லாம் அவசியம் தான் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. 5 டீம்ஸ்க்கு டோட்டலா 3 மேட்ச் நடக்கும். அதுல டாப் 2 டீம் தான் நெக்ஸ்ட் செலக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு நீக்கோ சொல்றான். ஆனா நம்ம 11 பேருமே ஃபார்வர்ட் தானே யோசிக்கவும் உன்னோட சைஸ்க்கு நீ கோல் கீப்பரா இருக்கலாம் அப்படின்னு ஈமான் ஒருத்தங்கிட்ட கேட்கவும் அவனும் சரின்னு சொல்றான். யாரு மிட் பிளேயர் யார டிஃபெண்டர்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்கு கத்து கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் சாக்கர் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரைக்கர்ஸா தான் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் அது இவால்வ் ஆச்சு. மிட்ஃபீல்டர் டிஃபெண்டர்ங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த விஷயங்கள்லாம் யாரையுமே ஜெயிக்க வச்சதில்ல. நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு புது கிரியேஷன். இதனால் வரைக்கும் நம்ம பண்ணாத விஷயங்களை பண்ணணும். திரும்ப புதுசா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட புது ஐடியா ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதை ஃபீல்டில் ஆக்டிவேட் பண்ணுங்க. நமக்கு தேவையானது ஒரு ஹீரோ. மெஸ்ஸி ரொனால்டோ நெய்மார் மாதிரி அவங்களோட தான் சாக்கர் ரெவல்யூஷன் ஆச்சு. ஜஸ்ட் 1% என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு நீக்கோ சொல்றான். புது ஜெனரேஷனை நாங்க கிரியேட் பண்றோம். ஜப்பானுக்காக போராடுற மாதிரி நீங்க எல்லாரும் தயாரா? ஏன்னா அது கண்டிப்பா பாசிபிள் இந்த ப்ளூ லாக் குள்ள அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சின்ன பசங்க லைஃப் இது பாலிக்கும் அவங்க கரியரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்கறாங்க. சார் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு PA சொல்லவும் கேன்சல் பண்ணி அவங்க கிரியேட் பண்ண போற அந்த ஸ்ட்ரைக்கர்ஸை நானே டைரக்டா பார்க்கணும் அப்படின்னு சாய் ஈட்டஷி சொல்றான். ஹே காய்ஸ் டீம் மேக்ஸ் வந்துட்டாங்கன்னு ரியானுஸ்கே சொல்கிறான். இதில் நான் சர்வை பண்ணி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாதிரி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மொத்தமாக இந்த ப்ளூ லாக்குள்ள 5 பில்டிங்ஸ் இருக்கு. அதில் 5th பில்டிங்ல தான் V to Z வரை இருக்கிற டீம் இருக்கிறாங்க. இந்த 5 டீமுக்குள்ள மேட்ச் நடக்கும். அதில் பெஸ்ட் 2 டீம் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டீம் Zக்கும் டீம் Xக்கும் மேட்ச் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.